ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th சமூக அறிவியல் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான் நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 மார்க் அப்லோட் பண்ணிவிட்டோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வரலாற்று பாடத்தை பொறுத்தளவுக்கு இந்த இது எழுதினா போதுமா சார், 2 மார்க் போட்டுருவாங்களா? கண்டிப்பாக போட்டுருவாங்க, சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் இதில் உள்ள கொஸ்டினை மட்டுமாச்சு என்ன செஞ்சுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. சார் இதுலேருந்து வருமா? கட்டாயமாக நினச்சிங்க அப்படின்னா வரும். ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம். இதில் உள்ள கொஸ்டின்ஸை எந்த கொஸ்டின் விடாமல் எல்லா கேள்விகளையும் தெளிவாக தரவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மை மீது ஏற்படுத்திய தாக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். அடுத்ததான் 4வது கொஸ்டின். எல்லா கேள்வியும் முக்கியம்தான், இதில் எது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான், சரிங்களா? நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாத்தையுமே கண்டிப்பாக என்னச்சு அப்படின்னா படிக்கணும். முத்து துறைமுக நிகழ்வை விவரி. தென் பாளையக்காரர்களின் கடமையெல்லாம் ரொம்ப முக்கியம். பதுங்கு குழி போர், இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். 2வது மூவர் கூட்டு நாடுகளின் பெயர், இதுவும் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கொஸ்டின்லாம் எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 13வது கேள்வி, இந்த 14வது கேள்வி, இதெல்லாம் வந்து எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். அடுத்தா 15வது கொஸ்டின், சரிங்களா? எல்லா கேள்வியுமே இம்பார்ட்டன்ட் தான், அதுலேயும் எதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ உங்களுக்கு அதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லா கொஸ்டினுமே என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சிருங்க, சரிங்களா? வரலாற்று பாடத்தை பொறுத்தளவுக்கு நம்ம சேனலில் ரொம்ப மினிமமான கொஸ்டின் தான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். வித் சிம்பிள் ஆன்சரோட, கவர்மெண்ட் ஆன்சர் கீழே எப்படி இந்த பாயிண்ட் எழுதினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கீயோடு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன சார், எங்கள் நோட்ஸில் ரொம்ப பெருசாக இருக்குது சார், எங்கள் இதில் ரொம்ப பெருசாக மிஸ் கூச்சி கொடுத்தாங்க சார், அதுவும் நீங்கள் எழுதலாம், இதையும் நீங்கள் எழுதலாம். கண்டிப்பாக ஃபுல் மார்க் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்டு அஃபிஷியல் ஆன்சர் கீ என்ன செஞ்சுறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக என்ன செய்யும் அப்படின்னா புரியும். அடுத்ததாக 25வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வெர்சல் உடன்படிக்கைனா ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா 26வது கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக என்ன செய்யுங்க படித்தவங்க. அதை விட ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான ஏதேனும் 2 கார்கள், களக்காடு போரின் முக்கியத்துவம்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 30 ரொம்ப ரொம்ப முக்கியம். வரலாறில் டோட்டலாக ஒரு 48 கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 48 கொஸ்டின்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா தரவு பண்ணணும், சரிங்களா? இதுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கேன். தேவைப்பட்டால் அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புவியில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஓகேங்களா? புவியிலேருந்து எத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படின்னா 20, 21, 22, 23, 4 கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ அந்த 4 கேள்வி அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த கேள்விகள் மட்டும் படித்தாலும் என்னது அப்படின்னா போதுமானது, ஓகேங்களா? இதில் உள்ள எல்லா கேள்விகளுமே உங்களுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பாக ஒரு கேள்வி கூட விடாமல் எல்லா கேள்விகளையும் தயவு செஞ்சு என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படித்து முடிச்சுருங்க, சரிங்களா? கண்டிப்பாக எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நடந்த 4 எக்ஸாமே உங்களுக்கு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சோசியலும் ஈஸியாக தான் வரும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் அதுக்காக கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக வரும் நினைக்க வேண்டாம். நம்ம கொடுத்துருக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டினும் விடாமல் படிங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் தாராளமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், சரிங்களா? இதில் டோட்டலாக உங்களுக்கு 40 கொஸ்டின் தான் இருக்குது, சரிங்களா? அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா குடிம்பியலில் பொறுத்தளவுக்கு 24, 25, 26 3 கேள்வி என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. அதில் இந்த பஞ்சசீல கொள்கையெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின், சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்க் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக, வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களை குறிப்பிடுக, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தடவை எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், சரிங்களா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம் வித் சிம்பிள் ஆன்சரோட, ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் இதை ஃபுல்லாத்தையும் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. டோட்டலால் 21 கேள்வி தான். இந்த 21 கேள்வி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், சரிங்களா? பொருளிலேருந்து நமக்கு 2 கொஸ்டின் கேட்பாங்க, 27, 28, சரிங்களா? அதை அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஸோ எந்தெந்த கேள்விலாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் தெரியுது. அதை பார்த்து உங்கள் புக்கில் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டாப்
35 மார்க் அண்ட் டாப் 8 மார்க்கை உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன செய்கிறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். மேப் இம்பார்ட்டன்ட் மேப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் மேப் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். மேப் தேவைப்பட்டால் மேப் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மேப் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் வேறுபடுத்தவும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வேறுபடுத்த படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற இதில் இருக்கிற வேறுபடுத்துக்க மட்டுமாச்சும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா? சார் வேறுபடுத்தவே கஷ்டமாக இருக்குது சார் அப்படிங்க. டோட்டலாகவே 21 வேறுபடுத்தம் இருக்குது வித் சிம்பிள் ஆன்சரோட. ஸோ இந்த 21 வேறுபடுத்தவும் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃப் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா லிங்க் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மொத்தமே 12 காரணம் கூறுக தான் இருக்குது. ஸோ அந்த 12 காரணம் கூறுகத்தையும் தரவு பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.